இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். பாவம் செய்யும் பொழுது அது இன்பமாக இருக்கும். பாவத்தின் சந்தோஷங்கள் இந்த உலகத்தை நாம் அனுபவிப்பது போல நம்மை ஏமாற்றும். ஆனால் உண்மையில் அது கடைசியிலே கொண்டு போய் முடிப்பது மரணத்திற்குள்ளால். பாவத்திற்கு கிடைக்கிற பிரதிபலன் மரணம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மரணம் என்று சொல்லப்படும் பொழுது ஏதேனிலே ஒரு மரணம் உண்டாயிற்று. ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் அந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அந்த பழத்தை, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவருடைய சரீர மரணம் அன்றைக்கு நடக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு மரணம் நடந்தது. உள்ளான மனுஷன், அந்த ஆவி மனிதன் செத்து போனான். அதன் பிறகு கர்த்தரோடு அவர்களுக்குள்ள உறவு அற்று போயிற்று. தோட்டத்திலே உலாவுகிற தேவனின் சத்தத்தை அவர்கள் கேட்க முடியவில்லை. கர்த்தர் அந்த ஏதேனை விட்டே அவர்களை வெளியே துரத்தினார். மாத்திரமல்ல, திரும்ப அவர்கள் உள்ளே வர முடியாதபடிக்கு வீசுகிற சுடரொளி பட்டயங்களை அங்கே வைத்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற ஒரு மரணம். ரெண்டாவது, இந்த உலக வாழ்க்கையிலே பிறந்த எல்லாருக்கும் சம்பவிக்கிற மரணம். இந்த உலகத்திலே நாம் ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம். பிறக்க ஒரு நாள் உண்டு. அதே போல இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு நாளும் உண்டு. அந்த நாள் தான் மரண நாள் என்று நாம் சொல்லுகிறோம். அது ஒரு மரணம். இந்த உலகத்தை விட்டு மறு வாழ்விற்கு, மறு உலகத்திற்கு போகிற ஒரு மரணம். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது வருகிற அந்த மரணம் தான் நித்தியமானது. நித்தியமான மரணமோ நித்தியமான ஜீவனையோ நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த மரணத்தை வேதம் சொல்லும் பொழுது நித்திய மரணம் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே தங்களை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள், தங்கள் ஜீவனை ஆதாயப்படுத்தி கொண்டவர்கள் போகிறது நித்திய ஜீவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே தான் அந்த நித்திய வாழ்விற்கான ஆதாயத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த நித்திய வாழ்வை ஆதாயப்படுத்துவதற்கான காரியங்களை இந்த உலகத்திலேயே தான் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டோருக்காக வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை தங்களுக்கு எல்லாமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நித்திய மரணத்தை காண்பதில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த அக்னியும் கந்தகமும் ஆகிய கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது ஒரு நித்திய மரணம். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் என்று சொல்லி ஒரு மிஷனரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களை ஆண்டுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க செய்த ஒரு தரிசனத்தை பற்றி நான் வாசித்தேன். ஒரு பெரிய விசாலமான பாதையிலே அநேகர் போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ரொம்ப ஆனந்தமாக இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லி இந்த வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அனுபவித்து போய்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த பாதை முடிவடைந்தது. முடிவடையும் பொழுது அவர்கள் முன்னாலேயோ பின்னாலேயோ போக முடியாது. ஒரு பெரிய குண்டு, அந்த குண்டுக்குள்ளால் அவர்கள் விழுந்தே தீர வேண்டும். அதை எட்டி பார்க்கும்போது அது ஒரு ஆழமான குண்டாக இருந்தது. அங்கே அக்னியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருந்தது. இந்த ஆத்துமாக்கள் திடீரென்று அந்த இடத்திலே வந்து விழ தொடங்கின பொழுது தங்களுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தார்களாம். சிலர் சரிவிலே இருந்த அந்த செடிகளை, புதர்களை பிடித்தார்கள். ஆனால் அந்த புதர்களும் சேர்த்து இழுத்து கொண்டு அவர்களை நரக பாதாளத்திற்கு தள்ளினது. இந்த ஆத்துமாக்கள் அந்த நரக பாதாளத்திலே விழும் பொழுது போட்ட அந்த ஓலம் அவர்களுடைய காதுகளிலே நிறைய நாட்கள் தொனித்து கொண்டு இருந்தது. அந்த சத்தம் அவர்களை ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்க செய்தது என்று சொல்லி நான் வாசித்தேன். இந்த உலக வாழ்க்கை அப்படிதான். இயேசு கிறிஸ்து சொன்னார்,
கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பிரவேசித்து நடந்தே ஆக வேண்டும். சரியான அந்த இடுக்கமான பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த சரியான பாதையிலே நீங்கள் போக வேண்டுமானால் இந்த பாவத்தின் கூறிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்க வேண்டும். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது முடிவிலே அது நம்மை கொண்டு போய் தள்ளுவது அந்த நித்திய மரணத்திலே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த வாரம் முழுவதும் தியானித்தது அதுதான். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு ஒரு பாலனாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிள்ளைகளானால் நாம் சுதந்திரராமே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த ஆனந்த பாக்கியத்தை, அந்த சுதந்திரத்தை நாம் அடையும்படிக்கு, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே தியாக பலியாக நம்முடைய பாவத்தை போக்கும் மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த கல்வாரியின் இரத்தம் உங்களை கழுவும்படி, பாவம் போக உங்களை கழுவும்படி ஒரு விசை கூட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நேரத்துல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த பாவ வழிகளை விட்டு திரும்பத்தக்கதான ஒரு கிருபை அவர்களுக்கு கொடு ஆண்டவரே. உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் சொல்லி உமக்காக வருகிற ஒரு இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தர நான் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, எங்கள் பாவங்கள் போக நாங்கள் கழுவப்படட்டும். நாங்கள் ஒரு புது வருஷத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பழைய பாவங்களை எல்லாம் விட்டு புதிதும் ஜீவனமான அந்த பாதையிலே புது மனிதர்களாக நாங்கள் போகத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கும். அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். கண்ணீரோடு உம்மிடத்திலே பாவம் போக கேட்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் உணர்த்தும் ஆண்டவரே. அதை விட்டு விடவும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வாசிகளாக மாறும் தக்கதான ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கல்வாரின் திரு இரத்தம் ஒரு விசை கூட எங்களை எல்லாரையும் கழுவ நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவும், பரிசுத்தமாக்கும்ப்பா. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்கள் போக எங்களை கழுவட்டும். ஏசப்பா, நீர் ஒவ்வொருத்தரையும் சுத்திகரித்து ஆசீர்வதியும். புது வருஷத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரோம். இப்போது ஆண்டவரே, இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தை அதிலே நீர் ஊற்றும் ஆண்டவரே. உம்மால் நடத்தப்படுகிற ஒரு சேனலாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டு வர பண்ணுகிற ஒரு டெலிவிஷனாக, ஒரு சேனலாக இது இருக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீர் சந்தியும் இயேசுப்பா. பண தேவையோ, மனிதர்களுடைய உதவிகளோ, பரலோகத்தின் ஒத்தாசைகளோ எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொரு செய்தியும் ஆசீர்வதி இயேசுப்பா. ஒரு குறைவும் இல்லாமல் நீர் நடத்தும் கர்த்தாவே. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறதே. ஒரு நன்மையும் குறைபடாதபடி இந்த டிவி சேனலை நீர் நடத்தி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது ஏசப்பா, என்னை உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இதனால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது. அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். மகிமை